Hello friends, welcome to Arvam is a Kodva Parva. நான் விஜயலட்சுமி துளசி பேசுகிறேன். உங்களுக்குலாம் தெரியும், நான் வந்து கொஞ்ச நாளாகவே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அண்ட் பிரஞ்ச் ரெசிபிஸ்லாம் கொடுத்துன்னு இருக்கேன். எனக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் வந்தது, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்கு அது பார்க்கறதுக்கு. இந்த வாட்டி வந்து எனக்கு ஸ்பெஷலாக ப்ரைஸ் பண்ணி வந்தது, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா டீச்சர்ஸ் டே விஷஸ்க்கு வந்து டீச்சராக வந்து எனக்கு விஷஸ் வந்தது. நான் அதான் டீச்சராகவே ஒர்க் பண்ணலையே, எதுக்கு இந்த மாதிரி அனுப்புகிறாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு வெல் விஷஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் நிறைய ரெசிபிஸ்லாம் சொல்லி தரீங்க, உங்ககிட்ட வந்து நான் உங்களோட பிளேட்ஸ்லேருந்து நான் நிறைய ரெசிபிஸ்லாம் கற்றுக்கினேன். ஸோ அதனால் உங்களை நான் டீச்சராகவே நினச்சி நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன் என்னோட விஷஸ் அப்படின்னாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே திருப்தியாக இருந்தது எனக்கு கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நினச்சேன், சரி நம்மளே என் டீச்சர் மாதிரி யாருக்காவது சொல்லி கொடுக்கக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணுன்றது ஆசை எனக்கு. ஸோ அதனால வந்து இப்போ வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 175 எபிசோட்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டேன். நான் நல்லா எல்லாருக்கும் டேஸ்ட் பிடிக்குதுன்னு சொல்கிறதுனால நான் கோச்சிங் கொடுக்கலாம். ஜஸ்ட் நியூ கமர்ஸோ இல்லை குக்கிங்கே தெரியாதவங்களுக்கு சொல்லி தர்றதோ இல்லை நியூலி வெட்டட் பர்சன்ஸாக இருந்தானா அவங்களுக்கு ஏதாவது வீட்டில் சிம்பிளாக செய்யறது, எப்படி ஃபாஸ்ட்டாக செய்யறது, இஃப் தேர் ஒர்க்கிங்னா அந்த மாதிரியும் ஹெல்த் பெனிஃபிட் இருக்க மாதிரியும் ரெசிபிஸ்லாம் சொல்லி தரலான்ற ஒரு ஆசை இருந்தது. அதை பேஸ் பண்ணி என் சன்னோட டிஸ்கஸ் பண்ணப்போ நான் நினச்சேன்னா இப்போ வந்து ஒரு பிளாக் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாம். அது என்னன்னா டேஸ்டி துளசி ஹோம் மேக்கர்ஸ்னு ஒரு பிளாக் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து என்னன்னா யாராவது இன்ட்ரெஸ்டடா யங்ஸ்டர்ஸோ இல்லை மேல் ஆர் ஃபீமேல் ஹூவர் இட் இஸ் யார் இருந்தாலும் எனக்கு ஓகே. அதில் வந்து நான் என்னோட இன்புட்டில் வந்து உங்களுக்கு என்னோட சூப்பர்விஷனில் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லி தர்றது, அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு அதுலேருந்து நீங்கள் பெனிஃபிட் ஆகணுன்றதுக்காக ட்ரை பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை எனக்கு ஃபீட்பேக்ல சொல்லுங்க. மீன் டைம் வந்து நான் என்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா எனி மெயின் கோர்ஸ் எடுத்துக்கலாம். மெயின் கோர்ஸில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லி தரதுக்கு என்னோட இன்க்ரீடியன்ஸ், என்னோட கிச்சனு, என்னோட பிளேஸ்லேயே வந்து உங்களுக்கு நான் சொல்லி தர மாதிரி. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ப்ரியராக எனக்கு ஒன் டே பிஃபோர் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். வெதர் யூ வாண்ட் சைட் டிஷ்ஷோ இல்லை மெயின் கோர்ஸ் வேணுமா, இல்லை என்ன மாதிரி வேணும், பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் வேணுமா, இல்லை லஞ்ச் வேணுமா, இல்லை டின்னருக்கு என்ன சப்பாத்தி செய்யறது, அந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை எனக்கு ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் வாங்கி ரெடி பண்ணிடுவேன். ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சொல்வேன் எவ்வளோ வேணும். ஒரு பர்சன் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு 3 சப்பாத்தி சாப்பிடுவாங்களா, சப்பாத்தினா 3 சப்பாத்தி செய்யறதுக்கு உங்களுக்கு சொல்லி தருவேன் எப்படின்ட்டு, என்னென்ன மாதிரி போட்டு செய்தனா உங்களுக்கு வரும்ன்றது சொல்லி என்னோட கிச்சன்லேயே வந்து உங்களுக்கு நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு செய்ய சொல்லி தருவேன். ஸோ என்னோட சூப்பர்விஷனில் உங்களை வந்து கிட்ட இருந்து கிச்சனில் வந்து நான் உங்களுக்கு செய்யறதுக்கு சொல்லி தருவேன். ஸோ அதை செய்துட்டதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ண சொல்வேன். டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இஃப் யூ வாண்ட் டு டேக் தட் வாட் எவர் யூ ப்ரிப்பேர்னா நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் என்னோட இன்கிரீடியன்ஸ் அந்த என்னோட கோச்சிங்காக வந்து நான் 500 rupees சார்ஜ் பண்ணலான்னு இருக்கேன். பிளஸ் இப்போ மெயின் கோர்ஸ்னால இதுக்கு வந்து 500 rupees 3 or 5 சப்பாத்தினா. மெயின் கோர்ஸ் எது இருந்தாலும் பிரியாணி அந்த மாதிரி எது இருந்தாலும் இன்கிரீடியன்ஸ் நான் வாங்கிடுவேன். அதை வந்து நீங்க செய்யறதுக்கு எனக்கு வந்து அந்த இன்கிரீடியன்ஸ்க்கான காஸ்ட் வந்து 500 கொடுக்கணும். பிளஸ் வந்து நீங்க பண்ணது வந்து உங்களுக்கு நீங்களே எடுத்துன்னு போகணும்னா another 500 கொடுத்துட்டு நீங்க பே பண்ணிட்டு எடுத்துன்னு போகலாம். இல்லைன்னா நீங்க செய்ததை இங்கே எங்க வீட்லயே வச்சுட்டு போயிடுங்க. அதே மாதிரி இப்போ நான் மெயின் கோர்ஸ் சொல்லியிருந்தேன் நான். அதே மாதிரி சைட் டிஷ்ஷஸ் வேணும்னு சொல்லிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து மெயின்ல வந்து உங்களுக்கு சாதம் வச்சுக்க தெரியும், ரசம் வச்சுக்க தெரியும்னா எதுவுமே வெஜ் நான்வெஜ் எது இருந்தாலும் சேம் காஸ்ட் உங்களுக்கு. ஏன்னா மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான் இப்போ இருக்குது. நம்ம வந்து நல்ல குவாலிட்டி ஃபுட்டாக தான் வாங்கி செய்ய போகிறோம். சைட் டிஷ்க்கு வந்து எப்படின்னா நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது வந்து சேம் 500 வந்து இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் அண்ட் கோச்சிங்காக. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபியூவல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த 500 சார்ஜ் பண்ணுறேன். நான் இப்போ சைட் டிஷ்க்கு வந்து 350 அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து வாங்கிடுவேன். இப்போ எப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, நீங்க ஒரு சிக்கனோ இல்லை பன்னீர் அந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பன்னீர் பட்டர் மசாலாவோ இல்லை சிக்கன் கிரேவி இல்லை ஹரியாலி சிக்கனோ இல்லை டிராகன் சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிங்கன்னா ஒரு பிளேட்டில் சைட் டிஷ்ல உங்களுக்கு ஹோட்டல்லாம் போனோன்னா 5 to 6 pieces இருக்கும். அந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது வந்து எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்றது நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்க. இஃப் யூ லைக் இட் யூ கேன் டேக் இட், அதர்வைஸ் யூ கேன் லீவ் இட் அட் மை பிளேஸ் இட் செல்ஃப். இதுதான் குக்கிங் கிளாஸஸோட கான்செப்ட். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்க. எப்போலேருந்து வேணுமோ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணலான்ற ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்ல வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறது வந்து என் சன்னை தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த குக்கிங் ஐடியாஸே கிடையாது எதுவுமே. he never did any cooking at home. ஸோ அதனால நான் என்ன சொன்னேன்னா என்னோட இதில் வந்து இந்த கான்செப்ட்ல வந்து நீயே வந்து ஃபர்ஸ்ட் பர்சனா வந்து செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் வந்து செய்ய சொல்லி தரப்போறேன். என்னன்னா ப்ரான்ஸ் மஞ்சூரியன் செய்ய சொல்லி தரலான்ட்டு. ப்ரான்ஸ் எவ்ரிபடி லைக்ஸ், லெட் மீ see how he is going to do it. ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் ஃபாலோ ஆகும். நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி கோச்சிங் கொடுக்குறேன்றதை பார்த்துட்டு நீங்க அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
ஸோ நீங்கள் பிரசாந்த் செய்கிறத பார்த்துட்டு உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். இதில் வந்து வெறும் என்னோட கோச்சிங் மாத்திரம் இருக்காது, என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் கெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அந்த குக்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு செய்யணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதை வந்து நான் டெவலப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நான் hope everything goes well. So try and enjoy and expecting your presence. Bye friends.